எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் அம்ச்சி சமைக்கிற ஸ்டைலில் பச்சை மசாலா ஆட்டி இன்றைக்கி கோழி வறுவல் தாங்க பண்ண போகிறோம். அப்படியே ஆட்டாங்கல்ல ஆட்டி சமைச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாங்க எதுவும் வறுக்காமல் அப்படியே பச்சையாக ஆட்டி தான் நம்ம இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1 கிலோ சிக்கனுக்கான அளவு சொல்லிடுறேங்க. சோம்பு 1 ஸ்பூனுங்க, சீரகம் 1 ஸ்பூனு, பட்டை கொஞ்சமாக, 3/4 ஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகா, 3 ஸ்பூன் வரமல்லிங்க. ஃபஸ்ட்டு இந்த பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா ஆட்டினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இதெல்லாம் வறுத்தும் கூட போடல, பச்சையாக தான் போட்டிருக்குறோம். அப்படியே எல்லாம் சேர்ந்து அப்படியே மசியில் அப்படியே நல்ல ஒரு வாசனை. மல்லி சீரகமெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ மீதிக்கிற பொருளையும் சேர்த்துக்கலாம். 3 கிராம்புங்க, சின்ன சைஸ் இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டுங்க, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாங்க. வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதுங்க. வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணியே ஊற்றலிங்க. பாருங்கள் எப்படி கலகலன்னு ஆட்டுதுன்னு. எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. நீ தோண்டி எடுத்துக்கலாம். கல் கழுவின தண்ணியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணி தேவைப்படையில் இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகா 1, கருவேப்பிலை கொஞ்சங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க, நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க, இதை சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கலக்கி வச்சுருங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சூடு பிடிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கறியிலேருந்து தண்ணியெல்லாம் விட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டு போட்டுங்க. நம்ம அந்த களி வச்சுருந்தோம் இல்லைங்களா கல்லை, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 டம்ளர் தண்ணி இருக்கும். மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேங்க. பாருங்கள் நல்லா வேகுது. நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சுதுன்னா சூப்பராக வந்து வறுவல் ரெடி ஆயிருங்க. மூடி வச்சுக்கலாங்க, அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஊற்றின தண்ணியெலாம் மசாலாலாம் நல்லா கொதித்து நல்லா வற்றி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்லாமா? இதா சாப்பிட்லாங்க அம்மா. சூப்பராக வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கிடலாம். இந்த வறுவல் வந்துங்க சப்பாத்திக்கு பிரியாணிக்கு சைடிஷாக தொட்டுக்கிறக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பார்க்கவே இப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் தான் டேஸ்ட் பார்க்குறீங்க. பச்சை மசாலா சிக்கன் வறுவல் ரெடி. சாப்பிட்லாமா? சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறீங்களா? கறி நல்லா வெந்திருக்குது. அப்படியே அந்த கிரேவியோட இந்த சப்பாத்தியில் சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர் தான். இந்த சப்பாத்தியில் சாப்பிடலாமாம்மா, இந்த கிரேவி கூட ஒரு பெரிய வெங்காயம் வச்சு சாப்பிட்டுருந்தீங்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் நாட்டுக்கோழிலையும் ட்ரை பண்ணலாம், மட்டன்லையும் ட்ரை பண்ணலாமாம்மா. எல்லாம் ஒரே மசாலா தான். நீங்கள் நாட்டுக்கோழியும் ட்ரை பண்ணலாம், மட்டன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி மாமா இருக்குது? ரொம்ப சூப்பர்.